இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாசால இருக்கக்கூடிய ஒரு ரோவரோட கதையை தான் பார்க்க போறோம். ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்னு சொல்லக்கூடிய இந்த ரோவரோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரோவர் பார்த்தீங்கன்னா 2004ல் மார்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரிஜினலி 90 நாட்களுக்கு மட்டும்தான் மிஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ரோவரா இது இருந்திருக்கு. ஆனா 15 வருஷங்களா 15 வருஷங்களா மார்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. நாசாவோட இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்பவுமே வேல்யூபிளான டேட்டாஸ் எல்லாம் இது கொடுத்துருக்கு. பட் இன்னைக்கு இதோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பரிதாபமா இருக்குது. ஸோ அப்படி இந்த ரோவருக்கு என்னதான் நடந்துச்சு, இதோட ஹிஸ்டரி என்ன, இதோட கதை என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல நாம சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ காய்ஸ், முதலாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்னா யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சின்ன ரோபோ வாகனம்னு சொல்லலாம். நாசா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது 2004ஆம் ஆண்டு மார்ஸ் கிரகத்துக்கு அனுப்பிச்சு. ஸோ இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா மார்ஸ் கிரகத்தோட மேற்பரப்பில் போய் கற்கள், மண், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வானிலையை பற்றி தான் ஆராய்ச்சி செஞ்சிச்சு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரை 90 நாட்களுக்கு மட்டும் வேலை செய்கிற வகையில் தான் அவங்க எல்லாரும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 3 மாதம் கழிச்சு இது நிற்கும்னு சொல்லி நாசா நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரோபோ 90 நாட்கள் போனதுக்கு அப்புறமாவும் 15 வருஷங்களா முழுமையா வேலை செஞ்சிருக்கு. கடுமையான குளிர், தூசி, புயல், மின்சாரம் குறைவு இது எல்லாத்தையுமே தாண்டி தொடர்ந்து ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருந்துச்சு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மார்ஸ் கிரகத்துல முன்னாடி நீர் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அங்க உயிர் இருக்கக்கூடிய சான்றுகள் இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யறது, அண்ட் மார்ஸ் கிரகத்துல உயர்தர புகைப்படங்களை எடுக்கிறது. ஸோ இதுதான் அதோட நோக்கமா இருந்துச்சு. இந்த ரோபோல இருந்த கேமராக்கள் மற்றும் ஆய்வு கருவிகள் மூலமா நாசா ஆராய்ச்சியாளர்களுக்கு மார்ஸ் கிரகத்தோட நிலைமை, மண் அமைப்பு, கற்கள் இது பத்தின ரொம்பவுமே தெளிவான தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ரோபோ ஆனா மனிதர்களுக்கு அறிவியலை 11 வருஷங்களா வளர்த்த ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2018ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா மார்ஸ் கிரகத்துல ஒரு மிகப்பெரிய தூசி புயல் வருது. ஸோ இந்த ஆண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோட சோலார் பெனல்கள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அதோட சக்தி வரவு நிறுத்தப்பட்டுச்சு. நாசா ஆராய்ச்சியாளர்கள் பலமுறை தொடர்பு செய்ய முயற்சிட்டுமே அந்த ரோவரோட ஒளி வெளியே வரல. ஸோ அந்த சமயத்துல ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் பார்த்தீங்கன்னா கடைசியான செய்தியை இந்த பூமிக்கு அனுப்புது. அந்த செய்தி ரொம்பவுமே எமோஷனலா இருந்திருக்கு. அது என்னன்னா, சொல்லி ஸோ இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவரோட கடைசி மெசேஜாவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. 15 வருடங்கள் கடுமையா வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இறுதியில இந்த ரோபோ ஓய்வு பெறுது. இந்த ரோபோ பாத்தீங்கன்னா மார்ஸ் கிரகத்துல ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துச்சு. ஆராய்ச்சியாளர்களுக்கு நீர் இருந்த சான்றுகள், கற்கள், மண் அமைப்பு இது பத்தின தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. மார்ஸ்ல உயிர் இருக்கக்கூடிய சான்றுகள், புலிகள், பள்ளத்தாக்குகள், நில அமைப்புகள், தூசி புயல்கள், அது மட்டும் இல்லாம மார்ஸோட வானிலை முறைமை இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்ததே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் நாசாவோட ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான சின்னமாவே இருக்குது. ஒரு சின்ன ரோபோ ஆனா நாசாவோட ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். மார்ஸ் ஆராய்ச்சியில எதிர்கால திட்டங்களுக்கு வழிவகுத்துட்டு இந்த ரோபோ ஓய்வு பெற்றிருக்கு. இப்ப இருக்கிற மனிதர்கள் எல்லாம் மார்ஸ் மேல ரொம்பவுமே ஆர்வம் கொண்டு இருக்காங்க. அதுல நிறைய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர்னு சொல்லலாம். 15 வருடங்களா மார்ஸ் கிரகத்தை ஆராய்ந்து தகவல்களை அனுப்பி இறுதியில ஒரு கடைசியா செய்தியை அனுப்பி உலகம் முழுவதையுமே எமோஷனல் ஆக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர். ஸோ இதை மாதிரி இன்னும் ஹிஸ்டரியில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.